டெல் மீ அபவுட் யோர் செல்ஃப். இந்த கேள்வியை ஏன் கேட்கிறார்கள்? டெல் மீ அபவுட் யோர் செல்ஃப் என்பது வெறும் அறிமுக கேள்வி அல்ல, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி கேள்வி. இன்டர்வியூவர் இதன் மூலம் பல விஷயங்களை ஒரே நேரத்தில் புரிந்து கொள்கிறார். உங்கள் கான்ஃபிடன்ஸ், உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், உங்கள் ப்ரிப்பரேஷன் மற்றும் நீங்கள் இந்த வேலைக்கு எவ்வளவு பொருத்தமானவர். பொதுவாக உங்களைப் பற்றி விவரிக்கும்போது தவிர்க்க வேண்டிய காமன் மிஸ்டேக்ஸ் ஆர். மிஸ்டேக் 1. ரெஸ்யூமை அப்படியே படிப்பது. டெல் மீ அபவுட் யோர் செல்ஃப் என்பது உங்கள் ரெஸ்யூமை படியுங்கள் என்று அர்த்தமில்லை. ரெஸ்யூமில் உள்ள கீ ஹைலைட்ஸை எடுத்து உங்கள் சொந்த வார்த்தைகளில் உணர்வுடன் சொல்லுங்கள். மிஸ்டேக் 2. மிகவும் தனிப்பட்ட விஷயங்களை சொல்லுவது. என் அப்பா விவசாயி, என் அம்மா ஹோம் மேக்கர், ஒரு சகோதரி, ஒரு சகோதரர் மற்றும் நான், மொத்தம் நாங்கள் 5 பேர் ஃபேமிலி என்று நீண்ட ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்ல வேண்டாம். இன்டர்வியூக்கு இது தேவையில்லை. ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட் ஐ மட்டும் ஃபோக்கஸ் செய்யுங்கள். மிஸ்டேக் 3. கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் பேசுவது. ஆக்சுவலி நான் பெரிதாக ஒன்றும் செய்யவில்லை என்று தாழ்த்திக் கொள்ளுதல் கூடாது. உங்கள் ஸ்ட்ரென்த்ஸை தெளிவாக, தன்னம்பிக்கையுடன் சொல்லுங்கள். மிஸ்டேக் 4. பழைய நிறுவனத்தை விமர்சித்தல். என் முந்தைய கம்பெனி மிகவும் மோசமாக இருந்தது, சம்பள உயர்வு இல்லை, மரியாதை இல்லை, டீம் ஒர்க் இல்லை, அதனால்தான் ரிசைன் செய்தேன் என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். இது உங்களை அன்ப்ரொஃபஷனல் ஆகஸ்ட் காட்டும். மிஸ்டேக் 5. நேரம் அளவு தெரியாமல் பேசுவது. டெல் மீ அபவுட் யோர் செல்ஃப் என்பது 2 நிமிடத்திற்கும் குறைவாக இருந்தால் நீங்கள் ப்ரிப்பேர் இல்லை என்று அர்த்தம். 5 நிமிடத்திற்கும் மேலாக இருந்தால் நீங்கள் லாங் விண்டட் என்று அர்த்தம். 2 முதல் 3 நிமிடம், இதுதான் கோல்டன் ரேஞ்ச். டு நோ மோர் டீடைல்ஸ் கீப் ஃபாலோ G360.